மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே. மன்னோரமெம்மை விண்ணோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே. பின்பற்றுவோர்க்கு பிதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு வாழ்வதற்கு வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லு. சென்றயம் தேவா வாருமே. வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லு. சென்றயம் தேவா வாருமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. பிரச்சனைகளற்ற வாழ்வுதான் சமாதானம் என்று உலகம் கூறுகிறது. ஆனால் குழப்பங்கள், முரண்பாடுகள், யுத்தங்கள் வரும்போது மறுபடியும் உலகம் குழம்பி தவிக்கிறது. உண்மையில் நம்மை படைத்த தேவனையும் சகலமும் அவருக்குள் அடங்கியிருக்கிறது என்பதையும் அறிந்து அதில் நிலைத்திருப்பதிலேயே மெய் சமாதானம் இருக்கிறது. இதை யார் யார் விசுவாசிக்கிறோமோ நமது இருதயத்தில் உண்டாகும் தெய்வ சமாதானத்தை சாவினாலும் சரித்துவிட முடியாது. அப்படியானால் அடுத்தது என்ன? ஆண்டவரது 2ஆம் வருகை சமீபமாயிருக்கிறது. புதிய தீர்மானங்கள், புதிய வாக்குறுதிகள் என்று மறுபடியும் தோற்று போகாமல் சத்திய வாக்கில் நிலைத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயத்த நாள் என்பதையும் நினைத்து முன் செல்வோமாக. சிறை வைக்கப்பட்ட நிலையில் பவுல் எழுதிய இந்த நிருபத்தின் இன்றைய பகுதியில் சந்தோஷமாயிருங்கள், கவலைப்படாதிருங்கள், தெரியப்படுத்துங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள், செய்யுங்கள் என்று பல வினைச்சொற்களை காண்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பது, வாசிப்பது, தியானிப்பது அவசியம். அது போதாது. தேவனுக்கு கீழ்ப்படியும்படி அந்த வார்த்தை நம்மை வழிநடத்த நாமே தான் தீர்மானித்து அனுமதிக்க வேண்டும். இதற்கு தடையாக இருப்பது என்ன? ஒரு கணினி உருவாக்கப்படும் போது அது ஒரு வெறும் இயந்திரம் மாத்திரமே. ஆனால் அதனை இயக்கும்போது எத்தனை ஆச்சரியங்கள் வெளிவருகிறது. ஒரு இயந்திரத்தால் இது முடியுமா? இல்லை. மனிதர் அதற்குள் எதை புகுத்தி பதிக்கிறார்களோ அதைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. இதுதான் நமது வாழ்வு. நமது மனதுக்குள் நாம் எதை புகுத்தி பதித்து வைக்கிறோமோ நமக்குள்ளான சமாதானத்தையும், நமது வாழ்விலும் செயலிலும் வார்த்தையிலும் நாம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் அதுதான் தீர்மானிக்கிறது. ஆகவே தான் பவுல் நமது மனதில் எவற்றை பதித்து சிந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பானையில் உள்ளதுதானே அகப்பையில் வரும். பிரியமானவர்களே, தப்பான எண்ணங்கள், தவறான மனத்தூற்றங்கள், இச்சையின் சோதனைகள் நம்மை அலைக்கழிக்கிறதா? சமாதானம் இன்றி தவிக்கிறோமா? அன்றாடம் நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற யாவையும் சோதித்து பார்ப்போம். நம்மை இன்று நெருங்கி இருக்கின்ற நவீனங்களில் லயித்து முதலில் பொழுதுபோக்காக ஆரம்பித்து பின்னர் நாமே அவற்றிற்கு அடிமைகளாகிறோம். பின்னர் நாம் விட்டுவிட விரும்பினாலும் அவை நம்மை விடவே மாட்டாது. ஆகவே தேவ வார்த்தையால், அது கற்றுத்தரும் நற்காரியங்களால் நமது இருதயத்தை நிறைக்க பழகுவோம். அதுவே நமக்கு மெய் சமாதானத்தை தரும். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, நற்காரியங்கள், நல்ல சிந்தனைகள், தேவ வார்த்தைகள் ஆகியவற்றினால் எங்கள் இருதயம் எப்போதும் நிரம்பியிருக்க ஜெபிக்கிறோம். ஆமேன்.